வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டனில் இருக்கிற அக்கா வந்து எங்கள்கிட்ட இறம்ப பொருட்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறா. எல்லா பொருட்களையும் உண்டுண்டா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னென்னு சொன்னால், இப்போ எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் இப்போ ஒரு கதைக்கு 11 கிலோவுக்கு மேலே எடுத்தால் தான் இந்த சாமான் காசுகளெல்லாம் அனுப்புகிற கூலிகளெல்லாம் குறையும். அதனால் அந்த டைம் உள்ள முதல் தொடங்கியெல்லாம் 11 கிலோ அப்படி அந்த 12 13 கிலோ 15 கிலோக்குலாம் எடுத்து வேணும். இப்போ பார்க்க போனால் 45 கிலோ 50 கிலோ பொருள்கள் எல்லாம் அப்படியே ஒற்றைய நேரத்தில் எடுத்துக்கொள்ளினோம். என்னென்னு சொல்கிறதுன்னு சொன்னால், எனக்கு மேலே இந்த சாப்பாடு குக்கிங் வீடியோன்னு தான் நான் மெயினாக தொடங்கினது. எனக்கு அதே செய்யலாத கட்டமாக இருக்குது, சரியான வேலையெல்லாம் இருக்குது. உங்களுக்கே பார்த்தா விளங்கும். இந்த மேசை ரொம்ப சாமான்கள் எல்லாம் வச்சு போட்டு இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோவாக செய்வோம்னு வலிக்கிட்டு இருக்கிறேன். நேற்று 36 கிலோ 36 கிலோ அதில் 34ன்னு சொல்லி போட்டோம். அதில் 2 கிலோ அதில் நாங்கள் எழுதாமல் விட்டுட்டோம். அதனால் உண்மையில் அந்த அக்காவுக்கு ஒரு நன்றி சொல்லணும். அதில் எல்லாம் அவசரமாக கலைச்சி ஏற்று வீடியோ செய்து கொண்டு ஓடியாச்சு. உண்மையில் இவ்வளவு பொருள் எடுக்கிறவைகளுக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கொண்டு, இந்த லண்டனில் இருக்கிற அக்கா வந்து ரொம்ப இது நீங்கள் ஒன்றா பார்க்க போகிறீங்க. நான் நெடுவலுமே எல்லாற்ற பார்சல்களும் நாங்கள் வீடியோ செய்யாமலுக்கு எடுத்து போடுறே இல்லை. அதாவது எல்லாற்ற வீடியோவிலும் நான் முன் கட்டிங்கில் தான் மட்டும் செய்து போடுறேன். நான் மிச்சமெல்லாம் பிறகு நான் வேறு எதுவும் ஹெல்பிங் வீடியோ இல்லைன்னு சொன்னால் இந்த சமையல் வீடியோ போடுறேன். நான் இப்போ இந்த சமையல் வீடியோ செய்யலாமலே இருக்குது. என்னென்னு சொன்னால் இங்கே இவ்வளவு இதுகளை வச்சுருக்கேன். என்னென்று சமையல் வீடியோ 56 கிலோ பிரான்ஸ் என்னவா அவக்கும் எல்லா சாமானும் ரெடி பண்ணி கொண்டிருக்கிறோம். அதாவது கடையில் முட்டலி பார்த்து அந்த இட்டலி என்ன புட்டுப்பானை ஐட்டங்கள் அந்த அப்படியான ஐட்டங்கள் உடுப்பு ஐட்டங்கள் எல்லாம் கொஞ்சம் எடுக்கிறதால ஒன்றா தான் இனிமேல் செய்யலும், வெளியிலையும் வலிக்கிட வேணும். அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த அக்காவுக்கும் இப்போ ரொம்ப நாள் என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொருள் செய்யல. ரொம்ப நாளாக நான் செய்து வைக்க மாட்டேன் ஒரு பொருளுமே. என்ன சொன்னால், அக்கா வந்து உரைப்பு குறைஞ்ச தூள் எல்லாம் கேட்டிருக்கிறா, உரைப்பு கூடின தூள் எல்லாம் கேட்டிருக்கிறா. அதோட ஒரு அக்கா ஒரு ஆள் கேட்டிருக்கிறா லக்கேஜோட எனக்கு வந்து 28 கிலோ அளவுக்கு அந்த லக்கேஜுக்குள்ள பொருட்கள் இருக்கிற மாதிரிக்கு எனக்கு லக்கேஜுமே வேண்டி கொடுத்து விட சொல்லி அவன்ட ஹஸ்பண்ட் வந்து ஏதோ இறந்த காரணங்கள் யாரோ அவன் சொந்தக்காரரால் வந்திருக்கிறார் இங்கே ஸ்ரீலங்காவுக்கு. அவரும் போய் ஓடுபட்டு போய் வேண்டியலாம். என்ன சொன்னால் அப்படியான காரியங்களுக்கு எல்லாம் செய்யலாது. ரெண்டும் எங்களுக்கு தெரியாது அவியலுக்கும். அப்போ அந்த அக்காவும் அடிச்சிருந்தவன்னு சொன்னால் இங்கே வந்தாத்த இப்போ அக்காவுக்கும் கவலையாக இருக்கும் இல்லைன்னு நாங்கள் சொல்லலை. அக்கா வந்து இங்கே ஆரண்டாலும் தான் அவன்ட மகனோ இல்லைன்னு சொன்னால் அவன்ட ஹஸ்பண்டோ ஆரண்டாலும் இங்கே வரைக்குள்ளே ஸ்ரீலங்காவிலேருந்து ஒரு சின்ன பொருள் போனால் தான் நாங்கள் சந்தோஷம். அதனால் இப்போ வீணாக ஏன் அந்த வெயிட்டை விட்டுட்டு எந்த உண்மையில் எல்லாம் நடக்குந்தான். கெட்ட காரியங்கள் நல்ல காரியம் எல்லாம் இங்கே நடக்குந்தான். அங்கேருந்து ஓடுபட்டு வரத்தான் வேணும். வரைக்குள்ளே நாங்கள் வெறுமனே ஓடி வரலாம். ஆனால் போயக்குள்ளே அவைக்கு அங்கே தேவையான பொருட்களை கையில் கொண்டு போகிறது தான் அவைக்கு நல்லது. உண்மையில் அவைகளுக்கு ஒரு சொந்த பந்தங்கள் இல்லையண்டு இருக்கிற கட்டங்களில் நான் ஒரு ஆள் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன் எல்லாருமே உறவுகள். அதே இதில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. அப்போ அந்த அக்கா சொன்னால் தான் என்னென்ன பொருட்கள் எல்லாம் வேணுமென்னு சொல்லி பணத்தை உங்களுக்கு முன்கூட்டி அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தால் உண்மையில் ஓகேன்னு சொல்லி நாங்களும் நாங்கள் முறித்து நடக்கிறது இல்லை. சில சந்தர்ப்பத்தால் சில பேர் வந்து எங்களை அந்த வேண்டாம் என்னன்னு சொல்கிற அந்த எல்லாரும் இல்லை, சில 1-2 பேர் அந்த எடுத்த உடனே கொண்டு வா, உடனே யாழ்ப்பாணம் வந்து நிற்கிறோம், யாழ்ப்பாணம் இந்த ஜப்னா டவுனுக்குள்ளே வந்து நிற்கிறோம், இங்கே வந்து நிற்கிறோம், அங்கே வந்து நிற்கிறோம்னு சொல்லி எங்களை கொண்டு தாண்டி நிற்கிறோம். ஆனால் எங்களோட இடத்துல இருந்து அங்கே நாங்கள் யாழ்ப்பாண டவுனுக்கு போகிறோன்னு சொன்னால் 1.5 மணித்தியாலும் கண்டிப்பாக தேவை. அப்போ எல்லாத்தையும் எங்களால் செய்ய முடியலை. ஆனால் எல்லாருக்கும் கொடுக்கத்தான் எங்களுக்கு விருப்பம். உண்மைக்கு சில பேர் சொல்கிறீங்க மெசேஜை பார்த்துட்டு ரிப்ளை போடுறீங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் நாங்கள் போட்டுட்டு கொண்டா இருக்கிறோம். சில பேர் வந்து அந்த அடித்து கதைக்கலாம். நீங்கள் வேணுமெண்டு அது என்ன விளையாண்டு கேட்டு போனீங்கன்னு சொன்னால் நான் அதை முன்னே கேட்டிருந்து எழுதி போடணும் உங்களுக்கு. அப்படி இருந்து நாங்கள் போடுறோம். ஒரு ஆள் 2 பேருக்கு போடுறது இல்லை. என்ன காரணங்கள் அதை பார்க்க நேரம் இல்லை. அப்போ தட்டிட்டும் நான் போகிறேன் இல்லை, கண்டா போட்டுடுவேன். ஆனால் பிறகு பார்த்தா கணக்கு ஒரு 25-30 கோளுக்கு பிறகு போடுறோன்னா பெரிய கஷ்டம். அப்போ அவே திருப்பியும் ஒருக்கா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம், இல்லைன்னு சொன்னால் திருப்பி ஒரு ரிப்ளை போடலாம். ஒன்றுமே போடுறே இல்லை. திருப்பி அடியுங்கோ. அதோட யாரோ ஒரு ஆள் கொமெண்ட்ஸ் எழுதியிருக்கணும். அதையும் எனக்கு மெனங்க கேட்கல உங்களுக்கு சொல்லிக்கொடுன்னு கொமெண்ட்ஸும் பார்த்துருப்பீங்க. நான் அவரை ஃப்ளக் பண்ணிவிட்டேன். என்ன சொன்னால் எனக்கு அது பிடிக்கல. என்னென்னு சொன்னால் அக்காட்ட போனால் நெருப்பு விலையா அவர் வாங்கியிருப்பாரோ இல்லைன்னு சொன்னால் அவர்கிட்ட தன்ட்ட சொத்தை வச்சு சொல்கிறாரு. எங்களுக்கு தெரியாது, யாராவது எழுதினாலும் தெரியாது. பொம்பளையாகவும் இருக்கலாம், ஆம்பளையாகவும் இருக்கலாம். எனக்கு அது மெனங்க கேட்கல. அதனால தான்
நான் உண்மையாக கோவத்தில் சொல்லல, இப்போ கூடிய எனக்கு சரியான உண்மையாக உடம்பெல்லாம் சோர்ந்து போயிட்டு அந்த நிலைமையில தான் இப்போ நிற்கிறேன். இப்போ மதியம் உண்மையாகவே இனிமேல் தான் நாங்கள் சாப்பிடணும். சமையலும் சமைக்கல, வேறு சாப்பாடு சாப்பிடுவோம். இப்போ நாங்கள் எல்லாற்ற உறவுகளையும் இந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேணும். அதனால் இதுகள் எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுட்டோம். மரவள்ளிக்கிழங்கு சீவியலே உண்மைக்கு உங்களுக்கு என்னென்னு சொல்கிறது, 5 கிலோ மரவள்ளிக்கிழங்கு வெட்டி பொரிச்சா தான் 1 கிலோ மரவள்ளிக்கிழங்கு பொரியல் வரும். அது எல்லாருக்குமே விளங்காது. உண்மைக்கு இதால் எத்தனை பாதிப்புகள்னு எங்களுக்கு தான் தெரியும். இந்தியாவில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இறால் சம்பல் எல்லாம் உண்மைக்கு சரியான கஷ்டமான வேலைகள். அதெல்லாம் சும்மா சிம்பிளாக சொல்லிட்டு போடுவினோம். சரியான கஷ்டமான வேலை எல்லாம். அந்த நோண்டி நான் முதல்ல எல்லாமே துப்புரவு பண்ணி செய்கிறதால நேரங்களும் போகும். அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் கஷ்டத்தையும் நாங்கள் கஷ்டம்னு சொல்லி நாங்கள் கஷ்டத்தை காட்டையில் அந்த சில பேர்கிட்ட கதையிலால் தான் எனக்கு இந்த கதையை சொல்கிறேன். என்னென்னு சொன்னால் இந்த நெருப்பு விலையன்னு சொல்கிறீங்க தானே, அதை வந்து நீங்கள் வேண்டி சாப்பிட்டீங்களா இல்லைன்னு சொன்னால் சும்மா வச்சு சொல்கிறீங்களா இல்லைன்னு சொன்னால் என்ன இந்த குறை சொல்லி இவ இந்த ஜாவை இந்த என்ன சொல்கிறது இந்த தொழிலை என்னென்னு சொல்கிறது சாரியா பிஸ்னஸ் எப்படி விடணுமென்று நினைக்கிறீங்களா? என்னத்துக்காண்டி அப்படி சொல்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு தான் தெரியும் இந்த கஷ்டங்கள். எங்களுக்கு நோவாமல் பணம் பெறுறதும் இல்லை, இந்த நோவாமல் இந்த சாமான் வந்து நாங்கள் அனுப்புகிறதும் இல்லை. எல்லாமே கஷ்டப்பட்ட நிலைமையில தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். உண்மைக்கும் எல்லா உறவுகளும் எங்களை நேசித்து எங்கள்கிட்ட வாரீங்கள். அவியலுக்கு ஒரு பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கொண்டு இந்த அக்கா சொன்ன பொருட்களை நாங்கள் ஒன்றா பார்ப்போம். அக்கா சொல்லியிருக்கிறா இது உரைப்பு தூள் வந்து கேட்டிருக்கா. நாங்கள் சாரி இது சாம்பார் தூள் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதெல்லாம் நாங்கள் ரெடிமேடாக வச்சுருக்க மாட்டோம். உட்டெண்ணெய் டக்குன்னு சுட செய்கிற மாதிரி தான் நாங்கள் செய்கிறோம். நாங்கள் இந்தியாவில் நாங்கள் மெயினாக செய்கிற கறித்தூள் நாங்கள் வளமையாக செய்கிறது. இது வந்து உரைப்பு குறைஞ்ச தூள்னு சொல்லணும். இது உரைப்பு குறைஞ்ச தூள் 1.5 கிலோ கேட்டிருக்கிறா. மற்ற இஞ்சால பார்த்திங்கன்னா சத்து மாவு 2 கிலோ அளவில் கேட்டிருக்கிறா. உளுத்த மாவு 2 கிலோ அளவில் கேட்டிருக்கிறா. நாங்கள் வளமையாக செய்கிற தட்டவடையும் வந்து 1 கிலோ 1 கிலோ கேட்டிருக்கா. இஞ்சால பார்த்திங்கன்னு சொன்னால் எடுத்து வைக்கல. ஆனால் 2 கிலோ 1 கிலோ கருப்பு எள்ளுப்பா 1 கிலோ வெள்ளி எள்ளுப்பா. இந்த இது இப்படி பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். இப்படியே நாங்கள் சொப்பில்லை எல்லாம் பேக்கிங் அடித்து வச்சுருக்கிறோம். அடுத்தது இஞ்சால பார்த்திங்கன்னு சொன்னால் இது இறைச்சி சிறகு தூள் அதுவும் செய்து வச்சுருக்கிறோம். மற்றது இஞ்சால வந்து பெனங்கட்டி வட்டை பெனங்கட்டி கேட்டிருக்கிறா. மற்றது இது வந்து ஓலை பெனங்கட்டி கேட்டிருக்கிறா. மற்ற சதுர பெனங்கட்டி கேட்டிருக்கிறா. இது உண்மையில் விலையான பெனங்கட்டி. இது வந்து ஒரிஜினல் நல்ல பெனங்கட்டி. மற்ற அங்காலையும் பார்த்திங்கன்னு சொன்னால் வட்டை பெனங்கட்டி இருக்குது. இது வந்து அந்த நிற கூட இருக்கிறதால ஒரு கொஞ்சமாக மிக்சர் கேட்டிருக்கிறா. மற்ற இஞ்சால வந்து மஞ்சள் கட்டி கேட்டிருக்கிறா. இது வந்து பைத்த மணியாரம். மற்றது முட்டமா. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் பத்தியத்தூள் வந்து 1.5 கிலோ அளவில் கேட்டிருக்கிறா. இதுதான் மரவள்ளி சீவல் 1.5 கிலோ அளவில். மற்ற ஊறுகாய் வந்து உண்மைக்கு எங்கள்கிட்ட பஞ்சம் இல்லாமலுக்கு கிடக்குது. அதனால் எல்லாம் படிவாக்கா கேட்டிருக்கிறா. 1 கிலோ போட்டு வச்சுருக்குறோம். மற்ற இஞ்சால மல்லிக்கோப்பி 1 கிலோ அளவில் கேட்டிருக்கிறா. கணவாய் கருவாடும் கேட்டிருக்கிறா. மற்ற இஞ்சால பார்த்திங்கன்னு சொன்னால் இது மாசி கருவாடு சம்பல். இது வந்து எங்களோட இறால் கருவாட்டு சம்பல். இது வந்து நாங்கள் கொம்பனி தான் எடுக்கிறோம். நாங்கள் ஒரு தரம் போய் சொல்லக்கூடாது, கொம்பனி தான் எடுக்கிறோம் நாங்கள். மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் ஊற்று நல்லெண்ணெயும் கேட்டிருக்கிறா. இது சமபோசா கடையில் வேண்டி கேட்டிருக்கிறா 2 கிலோ அளவில். மற்ற அரிசி மா கேட்டிருக்கிறா. மற்ற இது வந்து சீனி அரியதரம் அச்சு பலகாரம். ஓகே இது வந்து செக்கில் ஊற்றின தேங்காய் எண்ணெய் அதுவும் கேட்டிருக்கிறா. இது வந்து நாங்கள் இந்த சோடா போத்துலாம் ரெண்டா உடத்த போத்தில் அவங்க தாரது லோக்கல் போத்துல்களால் நாங்கள் எங்களோட நல்ல அந்த உரத்த போத்தில் விட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோம். இனிமேல் இதுக்கு வந்து நாங்கள் இந்த இதுகளுக்கு பாயா இது என்ன சொல்கிறது இல்லை இந்த மூடி அடியில் பவுல் சலோ டேபிளாக மாட்டிச்சு நீட்டாக தான் நாங்கள் கொடுப்போம். எல்லாமே சரியாக தான் போயிருக்கு. எல்லாருமே கேட்டிருக்கிறீங்க இந்த போத்தில் வந்து நல்லெண்ணெய் எல்லாம் அனுப்புகிறீங்க. இந்த நல்லெண்ணெய் இதை பாருங்க என்ன மாதிரின்னு சொல்லி இந்த முறை எடுத்த நல்லெண்ணெய் இந்த முறை என்று இல்லை சில வேளையில் அவங்க அந்த அடையாமல் தந்தால் இதில் ஒரு கருத்த மண்டி வரும். அது மட்டும்தான் பெருமையை தவிர நல்லெண்ணெய் குழப்பம் இல்லை. ஆனால் இது நல்ல உண்மைக்கும் அதை நல்லா வடியை வச்சு நல்லா நீட்டாக தந்திருக்கணும். அதோட இந்த முறையும் நான் 50 போத்துலுக்கிட்ட எடுத்து வச்சுருக்கிறேன். அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லோரும் கேட்டிருக்கிறீங்க இந்த நல்லெண்ணெய் போத்தில் எல்லாமே அனுப்புகிறீங்க உடையாமல் போகுதோன்னு சொல்லி. கண்டிப்பாக இன்னும் ஒரு நாளும் ஒருதருக்கும் இந்த நல்லெண்ணெய் போத்தில் உடையே இல்லை. ஆனால் நான் உண்மையாக சொல்ல போனால் இந்த பேக்கிங் வந்து சில வேளையில் அவங்கள எரிஞ்சு இப்போ பெட்டியில் எறிகிறதாக்கும் என்ன தெரியாது. ஒரு பேக்கிங் அப்படி உடைஞ்சிருக்குது. வரணும் ஒரு ஆக்கள் வந்து நிற்கணும். அது இப்போ ஒரு ஆக்கள் வந்தவி எங்களுடைய அந்த வடவுன்றதுக்கு அப்போ எங்கள் வழியால் நிற்கிறோம். அதான் கொடுத்துட்டு வந்த நாங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னு சொன்னால் சொன்ன குறையை விட்டுட்டேன். இந்த பேக்கிங் வந்து எல்லாருக்குமே இல்லை.
என்னத்தில் சொல்கிறது ஒரு 50ல் ஒரு ஆளுக்குன்னு சொல்கிறது 100ல் ஒரு ஆளுக்குன்னு சொல்கிறது 50ல் ஒரு பேக்கெட் படிக்கும் இவ்வளோ காலத்திலும் நாங்கள் செஞ்சதுக்கு 3 பேருக்கு ஒவ்வொன்று வெடிச்சிருக்குது வெடிச்சும் அதை சொல்லிச்சு நம்ம ஒரு பிரச்சனையும் இல்லையான்னு சொல்லி தாங்கள் எடுத்துருக்கணுமான்னு சொல்லி இவ்வளவு தான் உண்மைக்கு அதோட இன்னும் ஒன்று அக்கா இந்த கல்பனஸ் கேட்டிருக்கா அதை சொல்ல மறந்து போயிட்டேன் சுபாஷ் பேக்கரி கல்பனஸ் கேட்டிருக்கா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் வேண்டி வச்சுருக்கிறோம் ஓகே எல்லா பொருட்களையும் நான் சொல்லியிருக்கேன் இதுக்குள்ள சொல்லாமல் எதுவும் இருக்கோ தெரியல நான் எல்லாம் சொல்லியிருக்கிறேன் முழுக்க சொல்லிட்டேன் ஓகே இது வந்து உங்களுக்கும் இது பிரயோசனப்படும்னு சொல்லிக்கொண்டு உண்மையாக எல்லாருமே சொந்த பந்தம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்கோ இங்கே வந்து ஸ்ரீலங்காவில் நாங்களும் உங்களோட சௌரம் மாதிரி நினைச்சு நீங்கள் எங்கள்கிட்ட உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் கடையில் எதுவும் கொண்டணுமோ என்னென்றாலும் நீங்கள் தாராளமாக கூச்சப்படக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா அப்படி இல்லாமலுக்கு நீங்கள் தாராளமாக எங்களோட கேட்டு நீங்கள் இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் ஓகே இதை விட நான் என்னத்தை சொல்கிறது எல்லாமே சொல்லிட்டேன் இனிமேல் இந்த அக்காவுக்கு போய் இந்த பொருட்கள் எல்லாம் போய் சேர்ந்து அவள் திருப்பியும் சொல்லுவா இந்த அக்கா முதல்ல எடுத்தவா இதான் பெஸ்ட் டைம் எனக்கு உண்மையில் பார்த்துட்டு எடுப்பேன்னு சொல்லி அதோட அந்த கட்டாரா துபாயில் இருந்த அந்த அக்காவும் பார்சல் எல்லாம் உண்மைக்கு எங்கள்கிட்ட ரொம்ப எடுத்துருக்குறா நான் சொன்ன மாதிரி அவசரமாக அந்த பார்சலை நாங்கள் அனுப்பி வச்சிட்டோம் திருப்பவும் அந்த அக்கா உண்மைக்கு எத்தனையோ இல்லை ஒரு ஆக்கிட்ட பார்சல் எடுத்துகிட்டு இருக்கிற வளமையாக அந்த அவியலும் அந்த அக்காவை ஏமாத்துப்பட்டு அவையில் ஏமாத்து போட்டு நம்மள இருக்குது என்னென்னு சொன்னால் அவன் கதைகள் கேரங்கள் உண்மை எல்லாருமே எனக்கு விளங்குது நல்லா டக்குன்னு கதைச்சாலும் உண்மையில் அவள் ஒரு நல்ல ஒரு அந்த என்னென்னு சொல்கிறது அவள் இந்த உயிரை கொடுத்தா தானே அந்த உயிரை என்னென்னு சொல்கிறது உயிரையும் கொடுப்பினோம்னு சொல்கிற மாதிரி இருக்குது அந்த அக்கா அப்படி ஒரு அக்கா நான் அவியலாலேயே கெட்டு போயிருக்கிறோம் அந்த தங்களாலேயே தாங்களே இதாக்கி போடணும் அந்த அக்காவை அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் என்ன டைம் ரொம்ப பொருட்கள் எல்லாம் எடுத்து அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கைன்ற மாதிரி அந்த அக்கா என்னையில் சரியான நம்பிக்கை நாங்கள் எப்போவும் அந்த அக்காவுக்கு மட்டுமில்லை எல்லாருக்குமே நம்பிக்கையாக இருப்போம்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறோம் ஓகே பாய்